திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதத்தில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மக்கிறோம். ஐயா பெருமாள் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தானார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாழி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேர மண் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணவிலம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ 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 திருமதி புனிதவதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் புவனம் உய்ய இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 அற்புதம். நன்றிம்மா சிவபெருமானே. சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவினை திறத்தல் பாடலை பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமால் உற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம்.
சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவ திருமதி சென்னை மாகாணத்திலிருந்து சிவ திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். எம் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழவினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தை மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானை ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றிம்மா. சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். பெருமலையா அடியன் பேசுறது கேக்குதா? கேக்குது சாமி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நாம் முறையாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற 11வது தலைப்பின் கீழே இருக்கின்ற அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 53வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு உண்டான பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பேரொலியாகிய பெரிய வெட்டையும் பாரொலியாக பதைப்பற கண்டவன் தாரொலியாக தரணி முழுதுமாம். பேரொலியாகிய பெரிய அவ்வெட்டையும் பாரொலியாக பதைப்பற கண்டவன் தாரொலியாக தரணி முழுதுமாம். போரொலியாகிய காணொலி காணுமே தாரொலியாக தரணி முழுதுமாம். பொருளியாகிய காணொலி காணுமே. இது பாடல். இனி பாடலை பிரித்து பார்த்தலாம். பேரொலி ஆகிய பெரிய அவ்வெட்டையும் பாரொலியாக பதைப்பற கண்டவன், பாரொலியாக பதைப்பு அற கண்டவன்,
தாரொலியாக தரணி முழுதுமாம். தாரொலியாக தரணி முழுதுமாம். ஓரொலி ஆகிய காலொலி காணுமே. பேரொலி ஆகிய பெரிய அவ்வெட்டையும் பாரொலியாக பதைப்பெற கண்டவன் தாரொலியாக தரணி முழுதுமாம் ஓரொலி ஆகிய காலொலி காணுமே சிவபெருமான். இது வந்து பாடல்ல பதம் பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம். தர்மயாதனத்துல இதுக்கு என்ன பொழிப்புரை விளக்கம் கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா? சிவபெருமானே. திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. பவ யோகியர்க்கு பெரும் பேராய் தோன்றி விரிந்து விளங்குகின்ற மேற்சொல்லிய உலகங்கள் எட்டினையும் தான் இருக்கும் நிலவுலகத்தோடு ஒத்தனவாகவே உணர்ந்து அவற்றின் மேல் மனம் செல்லாது அடங்கிய சிவயோகி இவ்நிலவுலகம் முழுதினும் பொருந்தியுள்ள ஒன்றான ஒளியாகிய பிராணவாயுவின் வழியாக காணத்தக்க குண்டலி ஒளியை படிமுறையில் பெருக காண்பான். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை படிச்சிறேன். பவ யோகியருக்கு பெரும் பேராய் விரிந்து சாமி நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேட்கவே இல்லைங்க ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா இப்பதான் கேக்குது. சரிங்கம்மா, சரிங்க சரிங்க. பெருமலையா கேக்குது. நல்லது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி வந்தாங்க, அது வந்துட்டாலே வைஃபை கட் ஆயிடும். வந்துட்டேன். சரி இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, தெளிவா கேக்குது. உள்ள போயிடலாம். பொழிப்புரை. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. பவ யோகியருக்கு பெரும் பேராய் தோன்றி விரிந்து விளங்குகின்ற மேற்சொல்லிய உலகங்கள் எட்டினையும் தான் இருக்கும் நிலவுலகத்தோடு ஒத்தனவாகவே உணர்ந்து அவற்றின் மேல் மனம் செல்லாது அடங்கிய சிவயோகி இவ் நிலவுலகம் முழுதினும் ஒரு பொருந்தியுள்ள ஒன்றான ஒளியாகிய பிராண வாயுவின் வழியே காணத்தக்க குண்டலி ஒளியை படிமுறையில் பெருக காண்பான். இப்ப நான் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நான் அப்படியே விளக்குறேன், பொறுமையா விளக்குறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தலைப்பு என்னன்னா அட்டமா சித்தி. பவ யோகியருக்கு பெரும் பேராய் தோன்றி விரிந்து விளங்குகின்ற மேற்சொல்லிய உலகங்கள் எட்டினையும் தான் இருக்கும் நிலவுலகத்தோடு ஒத்தனவாக உணர்ந்து அப்படின்னா முதல் 8 உலகம்னா 8 சித்தி. இப்ப எல்லாம் வல்ல சித்தரை நாங்க வந்து நேத்து இதுல பார்த்தோம். இதுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல எல்லாம் வல்ல சித்தரை பார்த்தோம். நீங்க கோயில மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல சித்தர் இருப்பாரு. அப்படியே ஒரு பக்கத்துல தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு கையில ஒரு ஏடு வச்சிருப்பாரு. வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சின்முத்திரை கையில இருக்கும் அந்த சித்தருக்கு. எப்படி தட்சிணாமூர்த்தி சிலைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாம் வல்ல சித்தர் கோயில். அந்த அந்த அழகா தேஜஸா இருப்பாரு. கண்ணு வலது கண்ணு திறந்திருக்கும். உள்ள போனீங்கன்னா பார்க்கலாம். அவ்வளவு தேஜஸா இருக்கும். எப்பவும் அவருக்கு மாலை மரியாதை தான். அங்க எல்லாருமே வந்து நெய் தீபம் ஏத்துறாங்க. ஏன்னா இந்த சித்து அடைந்தவர்கள் சத்தை அடைந்தவர்கள், அதாவது சிவபெருமானை அடைந்தவர்கள். எப்படி இந்த சித்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒழுக்கத்தால, ஒரு நேர்த்தியான பக்தியால, வைராக்கியத்தினால, தினமும் நம்ம கடைபிடிக்கிற அந்த பக்தியினால நமக்கு கிடைக்குது. இந்த அட்டமா சித்தி நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு பூ பூக்கும். அது என்ன பூன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குறிஞ்சி பூ. குறிஞ்சி மலர் வந்து எப்படி பூக்கும்? 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அது மாதிரி ஒருத்தர் ஒரு உபதேசம் பெற்று, அதாவது திருவடியை பெற்று, சாமியோட திருவடியை ஒருத்தர் பெற்று 12 வருடங்கள் ஆகும் ஒரு பூ பூக்கிறது. ஆனா விதைய வாங்கி
உபதேசம் வாங்கி பயிற்சி செய்யாம விட்டுட்டாங்கன்னா அதுவும் முளைக்காது. இப்போ தலைப்பு என்னன்னா அட்டமா சித்தி. திருமந்திரத்துல அட்டமா சித்தியினுடைய பெருமைகளை சொல்லிட்டே வராரு. அதுல 53வது பாட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, பேரொளி ஆகிய பெரிய அவ்வெட்டைன்னா 8 சித்திகள் இருக்குது. ஆனா ஒரு சிவனடியார் வந்து முதல்ல உள்ள வர்றாரு சிவபெருமான கும்புறத்துக்கு. திருநீர் பூசிக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு. அப்புறம் 5 எழுத்து சொல்றாரு. இதான் முதல் ஆரம்ப கட்டம். முதல்ல சிவபெருமான கும்புறத்துக்கு ஏன் வராங்க? எல்லாருக்கும் துக்கம். இந்த துக்கம் ஏன் வந்தது? ஆசையினால வந்தது. ஏன் நமக்கு துன்பம் வந்ததுன்னா அறியாமையினால வந்தது. அறியாமை எப்படி வருது? ஆசையினால வருது. இதனால இந்த ரெண்டும் நம்மள அழுத்ததுனால ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது நம்ம வந்து அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அழுத்தத்துக்கு ஆளாகும் போது சமூகம் கொடுக்குற டார்ச்சர் நம்மள என்ன பண்ணுது? நம்மள அழ வச்சிருது. ஆமா. ஏன்னா இந்த உலகியல் துன்பம் தாங்க முடியாம கோயிலுக்கு வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப முதல் முறையா துன்பம் போகணும்னு தான் உள்ள வராங்களே கண்டு யாருமே ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும்னு வரல. சிவபெருமான தெரிஞ்சுக்கணும்னு யாரும் வரல. தன்னுடைய துன்பம் போறதுதான் வராங்க. அப்போ முதல்ல உயிர்கள் எதுக்கு வருதுன்னா, இந்த ஆணவத்தாலையும் கண்மத்தாலையும் இந்த மாயை ஆகிய 3 பொருளாலும் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்காக எதை தின்னா பித்தம் தெளியும், எங்க போனா நம்முடைய துக்கம் தீரும். யாருக்கிட்ட போனா ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கலாம். 1000 ரூபாய் இல்லாதவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் நம்ம கேட்க முடியாது. 1000 ரூபாய் இருக்கிறவங்க கிட்ட தான் 1000 ரூபாய் கேட்க முடியும். அந்த மாதிரி எதை தின்னா பித்தம் தெளிவு, இந்த வைத்தியம், இந்த நம்முடைய மனநோயை தீக்கிறவன் யாரு அப்படின்னு தான் நம்ம முதல்ல வெளியே வரோம். அப்புறம் சாமி கும்பிட்டு பாக்குறோம், ஏதோ பண்ணி பாக்குறோம், பூஜை பண்ணி பாக்குறோம், கோயிலா ஓடி பாக்குறோம். ஆனா எங்க ஓடினாலும் குருவருள்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் திருவருள் கிடைக்கும். யாராவது வந்து சுட்டி காமிச்சா மட்டும்தான் இது என்னதுன்னு நமக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம அப்பாவே நம்ம தான் சுட்டி காமிக்கிறோம். இதுதான் உங்க அப்பா, இதுதான் உங்க அண்ணி, இதுதான் வந்து உங்க மாமா, இதுதான் தாத்தா, இதுதான் பாட்டி. அப்போ ஒரு உயிருக்கு எப்படி ஒரு தாய் குருவாக இருந்து இது இன்னாருன்னு சுட்டி காமிக்கிறாளோ, அது மாதிரி இந்த உயிருக்கு ஒரு கடைசி வரல திருவடியை காண்பிக்கிறதுக்கு ஒரு குருநாதர் வரணும். அப்போ இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு ஒரு தாய் முக்கியம், ஞானம் பெறுவதற்கு குரு என்கிற தாய் முக்கியம். இந்த 2 கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு ஒரு தாய் முக்கியம், தந்தை முக்கியம். நமக்கு குருவா எல்லாவற்றையும் சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு தாய் முக்கியம். அதே போல ஞானம் பெறுவதற்கும் ஒரு தாய், குரு என்கிற ஒரு தாய் முக்கியம். அவர்தான் இந்த அறியாமையில் இருக்கிற இந்த உயிருக்கு அறியாமையில் இருக்கிற இந்த உயிருக்கு அறிவை சுட்டி காமிச்சு இது நல்லது, இது கெட்டது, இதுதான் திருவடின்னு காமிச்சு கொடுப்பார். அப்ப திருவடி எதுன்னு காமிச்சு கொடுக்கறதுக்கே நமக்கு வாழ்நாள் எவ்வளவு செலவாச்சு. திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம முன்ன செய்த புண்ணியத்தினால திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்நாள்ல இவ்வளவு நமக்கு செலவு. எப்படி தாய் வந்து மற்ற உறவுகளை சுட்டி காமிக்கிறாரோ, குருவா வராலோ நமக்கு, அது போல நமக்கு ஒரு குருநாதரும் நிச்சயம் வேணும். எதை பெறுவதற்கு? சாமியோட திருவருளை பெறுவதற்கு, திருவடியை பெறுவதற்கு. திருவடி பெற்றால் தான் திருவருளை பெற முடியும். திருவடி பெறாதவர்கள் திருவருளை பெற முடியாது. அப்ப திருவடி பெறணும்னா குருவடியை நீங்க பெறணும். குருவடி இருந்தா தான் திருவடி தெரியும், திருவடி இருந்தா தான் திருவருள் கிடைக்கும். அப்ப 3 முக்கிய பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும். குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அவங்க குரு அருள் இல்லைன்னா எப்படி போனா, வருஷம் கோயிலுக்கு போவோம், போய் வந்துன்னு இருப்போம், என்னத்தை கண்டோன்னு நினைப்பு வந்துடும். எதுக்கு வாழ்ந்த, என்னத்தான் போய் இதுதான் நடந்தது. இதுதான் மதம் மாற்றம் ஏன் நடக்குது தெரியுமா? சலிப்புணர்ச்சி. ஏன் மதம் மாறுறாங்க? சலிப்புணர்ச்சி. இதுல இல்லைன்னா அதுல என்ன இருக்குமா, அதுல என்ன இதுல என்ன இருக்குமா? அப்ப இந்த மனம் வந்து சலிப்புறுகிறது, வெறுப்புறுகிறது, வெறுப்புக்கு ஆளாகிறது. இதுல எதனா இருக்குமா, இந்த குருக்கிட்ட போனா எதனா கிடைக்குமா, அந்த குருக்கிட்ட போனா எதனா கிடைக்குமா, அந்த கோயில்ல போனா எதனா கிடைக்குமா, இந்த கோயில்ல போனா எதனா கிடைக்குமா, அங்க எதனா இருக்குமா, இங்க. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது? அலையுது. அப்ப இதுக்கு யார் வேணும்னா ஒரு மென்டார் வேணும். ஒரு மென்டார் வேணும். மென்டார்னா ஒரு வழிகாட்டி வேணும். ஒரு வழிகாட்டி இல்லாம என்னுடைய திருவடி என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. பக்குவமாக எடுத்து சொல்லுகிற ஒரு தாய் போல எம்பெருமானுடைய திருவடியை எடுத்து சொல்வதற்கு குருநாதர் மானுட சட்டை தாங்கி வருகிறார். அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தையை போல வெள்ளையத்தியாக இருப்பார். அப்படியே ஒரு ஏமாந்த சோனகிரி போல இருப்பார். திருவடியை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாதவர்.
அப்படி எதிர்பார்த்தாருன்னா அவர் வியாபாரி. அப்படி எதிர்பார்த்தாருன்னா அவர் வியாபாரி. எம்பெருமானுடைய திருவடியை சுட்டி காண்பதற்கு ஏதாவது எதிர்பார்த்தாருன்னா அவர் வியாபாரி. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த வித செயலும் செய்ய மாட்டேன், எந்த ஒரு உடம்புக்கும் உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா குரு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். குருன்னா ஒரு கருவி அவர், அவ்வளவுதான். என்னால இன்னொருத்தருக்கு எந்த 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 தீங்கு இன்னொருத்தருக்கு வராதுன்னு, அப்ப உயிருக்கும் தீங்கு வராது என்னால அப்படின்னு முடிவு பண்ண உடனே சாமி நம்மளுக்குள்ள இறங்குறாரு. எப்ப நமக்கு சாமிக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள இறங்குறாரு? நம்மளால எந்த ஆபத்தும் இல்ல, எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அட்டமா சித்தியே கொடுப்பாங்க. கொஞ்சம் விருப்பு வெறுப்பு, கொஞ்சம் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பேரன் பேத்துக்காக ஏதாவது எடுத்து வைக்கிற மாதிரி சுயநலை இருந்ததுன்னா அங்க சாமி வரமாட்டார் உள்ள. அப்ப எப்ப வருவாருன்னு சொன்னா, அப்ப ஆரம்ப கட்டத்துல கோயிலுக்கு ஓடினவங்க இந்த திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து மந்திரம் சுத்தி சுத்தி வருவாங்க. முதல்ல தான் சுத்தி வருவாங்க, கருவறைக்கு போக மாட்டாங்க. அப்போ இந்த ஆரம்ப கட்டத்துல போறவங்களுக்கு சரியைன்னு பேரு. ஓடி 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 தொண்டு செய்வாங்க. பூ கட்டி கொடுப்பாங்க, பூ கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் கோலம் போடுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, துணி வஸ்திரங்கள் எடுத்து கொடுப்பாங்க, அபிஷேக பொருள் எடுத்து கொடுப்பாங்க, சாமிக்கு டொனேஷன் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, எச்சில் இலை எடுப்பாங்க, அடியார்களை சிவமாவே பார்ப்பாங்க. இதுதான் முதல் நிலை. திருநீர் பூசணவங்க எல்லாரையும் சிவபெருமானாவே பார்ப்பாங்க. அப்ப இந்த உடம்பால என்ன முடியுமோ அத்தனையும் தொண்டு செய்வாங்க. அதான் ஓடி போய் சேருது, ஓடி போய் பாக்குறது. எல்லா கோயிலையும் ஓடி ஓடி எல்லாத்தையும் பாக்குறது சரியை நிலை, தொண்டு செய்யறது. இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது. இப்படி ஓடி ஓடி என்ன பார்த்து பார்த்து அப்படி வந்து சாமி சாமி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு கொடுப்பாரு. என்ன உணர்வு தெரியும்? ஏன் நீ பூஜை பண்ணக்கூடாது? நீ பூ கட்டி கொடுக்க, அந்த பூ நான் ஏன் சுட்டி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் சின்னதா ஒரு லிங்கம் வாங்க கூடாது? நீ ஏன் ஒரு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்கத்துக்கு முதல்ல உள்ள ஒரு ஒழுக்கத்துக்கு வரீங்க. முதல்ல சரி என்ற ஒழுக்கத்துக்கு வரீங்க, அதுக்கப்புறம் கிரியை என்ற ஒழுக்கத்துக்கு வரீங்க. கிரியை என்ற ஒழுக்கம் என்ன தெரியுமா? தன் உணர்வு கொடுக்குறாரு சாமி. என்ன கொடுக்குறாரு? நீ சின்னதா வாங்கி நீயே பண்ணிக்க, கோயிலாம் ஓட வேண்டாம். உள்ள அறிவில் வந்துருவார். இதுக்கு முன்னாடி ஓடி ஓடி பார்த்த நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்களே ஒரு சாமி ஒண்ணு வாங்கிக்குவீங்க, நீங்களே ஒரு லிங்கம் வாங்கிக்குவீங்க. நீங்களே ஏன் அந்த சாமியை நான் வச்சு பூஜை பண்ணக்கூடாது? நல்லா கதவை சாத்திட்டு சந்தனம், தயிர், பால், பூவு, பழம் எல்லாம் வாங்கி வச்சு, ஆமா அங்க ஆமா போய் பரார்த்த பூஜையில அது வெளியில பண்றது பரார்த்த பூஜை. இப்ப நீங்க ஆத்மார்த்த பூஜைக்கு வந்துட்டீங்க. அதான் கிரியை. ஓடி ஓடி பாத்தீங்கல்ல கோயில்ல, அது வந்து உலக உயிர்களுக்காக கட்டப்பட்ட கோயில். இப்ப அண்ணாமலையார் கோயிலுக்கு போறீங்கன்னா அது பொது, ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மாவை கிடைத்தாருன்னா என்ன பண்ணணும்? நீங்க தனிப்பட்ட முறையில பூஜை பண்ணணும். அண்ணாமலையாரை கும்பிடுறது பொது, அது பொது. எல்லா உயிரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறது. அங்க வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு எதுவும் நடக்காது. அந்த ஆன்மா உயிர்வடைறதுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுப்பார், குருவை காமிச்சு கொடுப்பார். வா, அவ்வளவுதான். எத்தனை நாள் சுத்தனியா போ, தெரிஞ்சுக்க, உண்மையை தெரிஞ்சுக்க போ. அவங்களுடைய உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் அனுப்புவார். உயிருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளத்து உணர்வுகளை புரிஞ்சு தெரிஞ்சு நடத்தக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி வைப்பார். அப்படி கை பிடிச்சி கூட்டு போவார். இந்த குழந்தை கையை சிண்டுவரில் பிடிச்சி நடக்குது இல்ல, அது மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அந்த அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அறியாமையில இருந்து அறிவுக்கு கொண்டு போறதுக்கு குருநாதர் வருவாருன்னு. அப்போ பரார்த்த பூஜை செய்யற அந்த கோயில் எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா குருநாதர் கிடைக்கிறாரு. ஏன் குருநாதர் கிடைக்கிறாருன்னா நம்ம ஆன்மா கடை தேர்வதற்கு வழி சொல்லுவார். அப்ப பர்சனலா பூஜை பண்றதுக்கு வித்தியை சொல்லி தருவார். அதுதான் கிரியை. அப்போ ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். என்ன எண்ணம் வந்துடும்னா, இப்படி ஓடி ஓடி பாக்குறது நம்ம வீட்டுல ஒரு லிங்கம் வச்சு நம்மளே பூஜை பண்ணலாமே, ஏன் சாமி நான் தொட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு கிரியை உங்களுக்கு தொடங்கி விட்டது. ஏன் நான் சாமியை தொடக்கூடாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வந்துடுச்சுனாலே நீ பரிசுத்தமாயிட்டேன்னு அர்த்தம். உடம்பு பூர்ணம் அடைந்து விட்டது, சாமியை தீண்டுவதற்கு நீ தயாராகி விட்டாய். அப்ப சாமியை தீண்டுவதற்கு என்னன்னா பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப இந்த பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு பஞ்சமா பாதகம் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு. மீன் நாத்து அடிக்குது, அதுக்கு முன்னாடி மீன் ருசியா இருந்தது. இப்ப மீன் நாத்து அடிக்குது, மீனை பார்த்தாலே நாத்து அடிக்குது, கவிச்சை பார்த்தாலே நாத்து அடிக்குது, ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது. அப்ப இரிட்டேட்டிங் வந்துருச்சுனாலே சாமி உங்களுக்குள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க சாமியை தொடுவதற்கு தகுதியான ஆள். நீங்க கட்டி பிடிச்சிக்கலாம் சாமி. எந்த லிங்கமும் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், நீங்க இஷ்டம் போல பூஜை பண்ணிக்கலாம்.
அப்ப நீங்க பூஜை பண்றதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு வந்துட்ட பிறகு சாமி கிரியை சுட்டி காமிச்சு மனமாற போற்றி பாடி 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 நீங்க பூஜை செய்யலாம். பாடி பாடி பூஜை செய்யலாம். அப்ப என்ன ஆகும்னா அதுல ஒரு நிறைவு ஏற்படும். இப்ப பூ கட்டி கொடுக்குறாங்க. பூ கட்டி கொடுக்கறதுல ஒரு இன்பம். நம்ம ஊருக்கு சாமி வந்துருச்சு. அது பரார்த்த பூஜை. எல்லா உயிரும் ரட்சிக்கிறதுக்காக செய்யற பூஜை. எப்போ நீ உனக்காக பூஜை செய்ய போற? எப்போ உனக்காக நீ பூஜை செய்ய போற? அப்படின்னா இன்னும் சின்னோண்டு ஸ்படிக லிங்கமோ அதுக்கு முறைய சமய தீட்சை இருக்குது, சிவ தீட்சை இருக்குது, அதெல்லாம் வாங்குறாங்க. இல்ல உனக்கு பிடிச்சிச்சா வாங்கிக்க, அவ்வளவுதான். உள்ள தோணிடுச்சா வாங்கிக்க. ஆனா குரு வந்து தொட்டு காமிப்பார், குரு வந்து சொட்டி காமிப்பார். அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். டைரக்டா பிஹெச்டி கூட போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ கிரியைக்கு வந்த அப்ப சரியிலிருந்து கிரியைக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தானே பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பூஜை பண்ணி ஒரு நாள் ஒரு நிறைவு காண்பாங்க. அது என்ன நிறைவுனா தனக்குள்ள ஓங்காரம் கேட்கும், ஓம்ன்ற சத்தம் கேட்கும். அப்போ என்னைக்கு ஓங்கார சத்தம் உள்ளுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு யோகம் உங்களுக்கு கூடிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சரியை கிரியை, சரியிலிருந்து கிரியைக்கு வந்துடுறீங்க. முதல்ல ஊரெல்லாம் சுத்தனீங்க, அதுக்கப்புறம் கிரியைக்கு வரீங்க. நீங்களே உங்க வீட்டுக்குள்ள வச்சு தாம்பல் தட்டுல வச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு ஊதுபத்தி ஏத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடி நிறைவா சாப்பாடு பூஜையை பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவீங்க. இது 2வது நிலை. இதுதான் கிரியை. இந்த கிரியையிலிருந்து நீங்க எப்ப விடுபடுறீங்கன்னா சாமி இந்த பூஜையில ஏத்துக்குவார், உங்களை ஏத்துக்கிறார். செல்லம் நான் உள்ள இருக்கிறேன். எப்படி முதல்ல புறத்தை தேட விட்டாரு, அதுக்கப்புறம் தன்னைத்தானே பூஜை பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் 3வது என்ன சொல்ல வர்றாரு சாமின்னா, நான் உனக்குள்ளே ஓங்காரமாக இருக்கின்றேன். அதுக்கு பேர் யோகம். அப்போ இங்க யோகா குரு வராரு. எப்படி சரிக்கு ஒரு குரு வராரோ, எப்படி கிரியைக்கு ஒரு குரு வராரோ, இங்க வந்து உங்களுக்கு யோகத்தை சொல்லுவதற்கு ஒரு குரு வருகிறார். புறத்தே பார்த்ததெல்லாம் போதும், இனி அகத்தே நோக்குவாயாக. எம்மை புறத்தே பார்த்ததெல்லாம் போதும், என்னை அகத்தே நோக்குவாயாக, ஓங்காரத்தில் மூழ்கி திருவடி வந்து சேருவாயாகன்னு சொல்லிட்டு குருவை அனுப்பி வைப்பார். அப்ப அலையிற உயிருக்கு ஆன்மாவுக்கு சாமி என்ன பண்றாரு, அந்த 3வது நிலைக்கு வந்து சேர்க்கிறார். இங்கதான் என்ன ஆரம்பிக்குது, அட்டாங்க யோகம். இங்கதான் அட்டாங்க யோகம் ஆரம்பிக்குது. அப்ப முதல் ஒழுக்கத்துக்கு வர்றதுக்கு பேரு இயமம். அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு பேரு நியமம். அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு ஆசனம். அதுதான் இந்த யோகம். அப்போ கையடங்கி காலடங்கி உட்காடுறீங்க முதல் முறையா. அப்பா ஓடி ஓடி பார்த்தது போதும் சாமி. அப்ப கையடங்கி காலடங்கி முதுகெலும்பு நேரா வச்சு வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ மத்தியில முதல் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அதான் திருவடி. இதை சுட்டி காமிக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் ஒரு வழிபோக்கர், அவ்வளவுதான். அவருடைய வேலை என்னன்னா, திருவடி எங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்த, வெளியே போய் சரியில போயிருந்தா, அப்புறம் கொஞ்ச நாள் கிரியையில வந்த, அதுக்கப்புறம் யோகம் உனக்கு கூடிடுச்சு, ஓங்காரம் உனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிச்சு, உனக்கு திருவடி கட்டுச்சு, நீ டைரக்டா யோகத்துக்கு வந்துட்டு வா. அப்ப சரியை கிரியை யோகம் 3வது நிலைக்கு நீ வந்துட்ட. அப்போ உன் மனம் வந்து பாட்டு பாடி ஓங்காரத்துல லயிக்குது, தேவாரத்துல லயிக்குது. எந்த பாட்டு கேட்டாலும் கண்ணுல தண்ணி வருது. போட்டு விட்டுட்டு அப்படியே புருவமதியில உட்காந்து அப்படியே சார்ஜ், இப்ப போனுக்கு சார்ஜ் ஏத்துறோம்ல, அந்த மாதிரி இந்த வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில நிறுத்தணும். அது குருநாதர் வந்து தொட்டு காமிப்பார் கட்டவரில் வச்சு. அப்படி சுட்டி காட்டின நாள் முதல்ல ஒரு 12 வருடங்கள். எத்தனை வருஷம்? 12. அதான் சொன்னேன், குறிஞ்சி மலர் 12 வருஷம் பூக்கிறதுக்கு. அது மாதிரி ஒருத்தன் தனக்குள்ள திருவடி தெரிஞ்சு தனக்குள்ள மூழ்கி தன்னை தானே அறிந்து இன்புற்று அட்டமா சித்திகளை பெறுவதற்கு 12 வருடங்கள் ஆகிறது. பயிற்சியை பொறுத்து தான் கூலி. உழைச்சதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பக்தி பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சாமி கூலி தருவார். பரீட்சையும் எழுத விட்டுட்டு பக்கத்துல புத்தகத்தையும் வச்சுட்டு பார்த்து எழுதுறதும் உன் கடமை தான், பார்க்காம எழுதுறதும் உன் விஷயம் தான் சாமி விட்டோம். அப்படியே ஆகட்டும் தான் சொல்லுவார் சாமி. அதனால பயிற்சி விதையும் கொடுத்துருவாரு, பயிற்சி பண்றவங்களுக்கு கூலி கொடுப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். பயிற்சி பண்ணாதவங்களுக்கு, உழைக்காதவங்களுக்கு அங்க இடம் கிடையாது. உழைக்காதவங்கன்னா யாரு? திருவடி பணியாதவங்க, அவ்வளவுதான். திருவடி பணிஞ்சவங்க, திருவடி பணியாதவங்க. திருவடி பணிஞ்சவங்க எந்த நிலைமையில இருப்பாங்க? கண்ணு எல்லாம் ஒளி வந்துடும், தேஜஸ் ஆயிடுவாங்க, ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. தன்னுடைய இச்சைகளை எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. தன்னுடைய ஆணவத்தை எரிச்சிருவாங்க, தன்னுடைய கண்மத்தை எரிச்சிருவாங்க, தன்னுடைய மாயை எரிச்சிருவாங்க. அதாவது தன்னுடைய ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா? ஆக பக்குவப்பட்ட அந்த திருவடியை வந்தவங்க ஈகோவை கையாளக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு வந்துருவாங்க.
அப்படி இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை இப்படி யோகத்துக்கு வந்த உயிர் தவம் பண்ண வந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கிடைக்கும்னா பிராணாயாமம் கிடைக்கும். பிராணாயாமம் கிடைச்ச பிறகு என்ன கிடைக்கும்னா மூச்சு பயிற்சி அதுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் மூச்சை வெளியே விட்டு நாசம் செஞ்சு கொண்டிருந்த ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு மாணவி, ஒரு மாணவன் இனி பிராணனை வெளியே விடுவதே இல்லை. இங்க யார் வருதுன்னா பிராணாயாமத்துக்கு ஒரு குரு வராரு. அவர் என்ன சொல்லி தருவாருன்னா, மூக்கு வழியா அந்த பிராணனை வீண் பண்ணாத, மனம் போடுங்கிற கலையை நான் சொல்லித் தருகிறேன். நீ மூச்சை உள்ளே பிராணன் மூச்சை நீ சாப்பிடும் கலையை கற்றுக்கொள். மூச்சை சாப்பிடும் கலையை கற்றுக்கொண்டவர்கள் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தவர்களுக்கு கூற்றுவன் யாங்கும் வந்து இருப்பதில்லை. கூற்றுவன்னா யார்? யமன். அப்ப பிராணாயாமம் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே யமன் உங்ககிட்ட வரமாட்டான். இந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாமே யமன் வந்துருவான். எல்லாம் அவன் யம தர்மம் கூலி கொடுப்பான். யாரு ஒரு உத்தமமான இந்த பிராணாயாமத்தை வாங்கி விட்டார்களோ அவங்க முன்னாடி யமன் வர முடியாது. காரணம் என்ன? பாசக்கயிறு வீச முடியாது. ஏன்னா மார்க்கம் கண்டவர்கள் மார்க்கண்டேயர்கள். அப்ப மார்க்கண்டேயன்னா யாருன்னா, யார் ஒருவர் மார்க்கத்தை கண்டு விட்டார்களோ அவர்கள் எல்லாம் மார்க்கண்டேயர்கள். அப்போ மார்க்கண்டேயன்னா அவன் மேல பாசக்கயிறு வீச முடியுமா? வீச முடியாது. ஏன்னா அவன் வெறுப்பு, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் கடந்து விட்டான். இனி அவனை துன்பம் அணுகவே அணுகாது. பிராணாயாமத்தை வாங்கினவன் என்ன பண்ணாது? ஏன்னா பட்டு தெளிஞ்சிட்டான், அவ்வளவுதான். அது இடும்பைக்கு இடும்பைன்னு சொல்லுவார் வள்ளுவர். இதுக்கு மேல இவனுக்கு துன்பத்தையே கொடுக்க முடியாது. இதுக்கு மேல இவனுக்கு இடும்பைக்கு இடும்பைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இனி துன்பம் இவனை என்ன பண்ணாது. அப்போ அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திட்டாரு உயிரை. வலி கொடுத்து பக்குவப்படுத்தின உயிருக்கு தான் என்ன கொடுக்குறாரு? பிராணாயாமம் கொடுக்குறாரு. இனி சாகாம இருப்பாயாக, இனி சாவாதிருப்பாயாக. அவ்வளவுதான். யாருக்கு? யாருக்கு? வலியும் வேதனையும் அனுபவித்து திருவடி கிடைக்காத வாழ்க்கையில எனக்கு ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படி தேடல் உள்ள உயிர்களுக்கு சாமி வராரு. தேடல் இல்லாதவர்களுக்கு சாமி உலக பொருளா வராரு. நிலையில்லாத பொருளா வராரு. தேடல் உள்ளவங்களுக்கு நிலையான பொருளா வராரு. ரெண்டா பிரிச்சுக்கலாம் வாழ்க்கையை. அப்ப நிலையில்லாத பொருளை தேடுறவங்க செத்து போயிடுவாங்க. நிலையான பொருளை தேடுறவங்க சாகாம இருப்பாங்க. இது எப்படி சாமி? ஆமா. அப்போ இந்த நிலையான பொருளை நீங்க அடையணும்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது என்ன மெய்ப்பொருள்? சுவாசம். மூச்சு தான் மெய்ப்பொருள். அந்த மூச்சு தான் வந்து போகுது. என்ன வந்து போகுது? மேலையும் கீழே வந்து போகுது. அப்ப நமக்குள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி என்னது? அதுதான். அது இல்லைன்னா அத்தாரிட்டியே கிடையாது. முதல்ல கீழே விழுந்து கிடக்குறாங்க. மூச்சு இருக்குதான்னு முதல்ல பாக்குறோம். பேச்சு இருக்குதா, பையில பணம் இருக்குதான்னு இப்ப பாக்குறாங்க. கழுத்துல நகை போட்டிருக்கால, கீழே ஒரு பொம்பளை விழுந்து கிடக்குறாங்கன்னா முதல்ல என்ன பாக்குறாங்க? இப்போ கையில என்ன இருக்குதா, கழுத்துல என்ன இருக்குதா, காதுல என்ன இருக்குதா, மூக்குல என்ன இருக்குதான்னு தான் பாக்குறாங்க. யாரும் இல்லைன்னா கட்டின்னு போயிடும் உங்களுக்கு. அப்ப மனுஷால பாக்குறவங்க இல்ல. இன்னைக்கு ஒரு கார் ஒண்ணு நின்று போச்சு, ஓரமா போய் விழுந்துச்சு. கார் உள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அவனை காப்பாத்துறதுக்கு போற காலங்கள்லாம் போயிருச்சு. இப்போ விழுந்துருச்சு, கார் விழுந்துருச்சா, ஏதாவது அதுல இருக்குதா பாரு அப்படின்னா. அப்போ எவ்வளவு அளவுக்கு கீழான நிலைக்கு போயிடுச்சாங்க மனித நிலை. ஒரு விழுந்தாங்கன்னா விழுத்துல அவங்க விழுந்து என்ன வாட்சி கட்டிருக்கான், கையில என்ன மோதிரம் போட்டிருக்கானா, ஒடிங்கலாமா, உயிர் இருக்குதா இல்லையா, எடுத்து அபேஸ் பண்ணலாம். இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்ப விழுந்த உடனே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்? மூச்சு இருக்குதான்னு தான் பார்க்கணும். அந்த மூச்சு இருக்குதான்னு பாக்குறது இல்லை இப்ப யாருமே. கையில தங்கம் இருக்குதா, கழுத்துல தங்கம் இருக்குதா, பாக்கெட்ல பணம் இருக்குதா, செல்போன் இருக்குதா, பாடியில இருந்து என்ன எடுத்துன்னு போயிடலாமா? இது ஒரு இது ஒரு கலியுகத்துல மிகப்பெரிய கேவலமான நிலைமை. எந்த பைபாஸ்லயும் நடக்கிற மிகப்பெரிய கொள்ளை இதுதான். பகல் கொள்ளையா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? வண்டியை மடக்கி அடிக்கிறது ஒரு பக்கம், விபத்துக்குள்ளானவங்க கிட்ட இருந்து திருடுறது ஒரு பக்கம். அப்போ முதல்ல ஒருத்தன் விழுந்து கண்டானா அவனுக்கு என்ன இருக்குதுன்னு பாக்குறோம். நம்ம மூச்சு இருக்குதான்னு பாக்குறோம். அப்ப மூச்சு தான் இறைவன். அப்ப நமக்குள்ள வந்து போற அப்ப இறைவன் இதனால எப்படி வந்து போயிருக்காரு? நமக்கு மூச்சா வந்து போயிருக்காரு. இதை உணராம தான் நம்ம தேடி இருந்துக்கிறோம். ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கணும். அப்ப இந்த ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுன்னு தேடினதுக்கு வந்து குருநாதர் வந்து சுட்டி காமிக்கிறாரு. உனக்கு மூச்சா இருக்கிறது அவர்தான். இதுதான் ஒரு ஞானி. ஒரு ஞானி கிட்ட கடவுளை பார்க்கணும்னு சிஷ்யன் சொன்னானா, வா காட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நல்லா மூழ்கிற ஒரு ஆற்றுல போய் மூழ்கும் போது அப்படியே சீடனுடைய கழுத்தை என்ன பண்ணிட்டாரான், இறுக்கி பிடிச்சி தண்ணி உள்ள அழுத்திட்டாரான். அவன் கேட்டது என்னது? கடவுளை நான் பார்க்கணும். குருநாதர் நம்மளை போட்டு தள்ள போறாரு,
அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் ஏதோ கழுத்து வச்சு நம்ம தலை அழுத்திட்டாரு. ஒருவேளை நம்ம என்ன பாவம் பண்ணோம்? இவருக்கு எதுவும் நம்ம தீங்கு செய்யவே இல்லையே. நம்ம கடவுள் எங்க இருக்கிறாருன்னு தானே கேட்டோம். நம்ம கழுத்த பிடிச்சு என்ன பண்றாரு? இப்படி நெரிக்கிறாரே அப்படின்னு. அப்ப தண்ணி உள்ள இருந்து உதும்புறானா, உதும்புறானா, உதும்புறானா ஒண்ணும் பண்ண முடியலையா? தன்னுடைய சக்திய எவ்வளவு அளவுக்கு கடைசியில ஒரு முயற்சி எடுப்பாங்க இல்லையா? அந்த முயற்சியில பீறிட்டு கொண்டு அந்த கைய புடிச்சு குருநாதர் கீழ தள்ளி மேல எழுந்து வந்தானாம். எழுந்து வந்தவன் எப்படி பார்ப்பான் குருநாதர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குருநாதரே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் பிராணன எடுக்கிற மாரி இந்த அளவுக்கு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. நீ தானப்பா கேட்ட கடவுள் எங்க இருக்கிறாருன்னு. நீ மூழ்கும்போது தண்ணீல மூழ்கி இருக்கும்போது, நீ என்ன திட்டியிருப்ப முதல்ல. அதுக்கப்புறம் எப்படி மூச்சு வாங்கணும்னு அவஸ்தைப்பட்டியா இல்லையா? ஆமா. பிராணன வாங்கணுமே, பிராணன் பிராணன் எனக்கு பிராணன் வேணுமே, பிராணன் வேணுமே. அப்படிதான். அப்ப பிராணனா வந்தது என்னது? மூச்சு. அப்ப மூச்சு இல்லாம தண்ணி உள்ள என்ன பண்ண முடியல உன்னால? இருக்க முடியல. அப்ப நீ உயிரோட இருக்கணும்னா என்ன வேணும்? மூச்சு வேணும். அந்த மூச்சு தான் இறைவன். நீ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே அத்தாரிட்டி அதுதான். அப்போ இதுதான் மகேஸ்வரன், மகேஸ்வரி. எத்தன வாட்டி சொன்னாலும் நமக்கு இந்த இந்த மனித ஜென்மத்துக்கு உரைக்க மாட்டேங்குது. அப்ப ஞானஸ்தானம் எதுன்னா, உனக்குள்ள மூச்சாக ஒரு பொருள் வந்து போகிறது. அதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா, இதான் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப மெய்ப்பொருள் என்னன்னா, உள்ள வந்து போறது இறைவன் தான். ஒரு கடல் அலைய போல என்ன பண்றாரு சாமி? நமக்கு தெரியாமல் வந்து போறாரு. ஒரு அலை வரும் ஆண் அலை. பிறகு ஒரு பெண் அலை வரும். அது மாரி நமக்குள்ள சாமி எப்படி வந்து போறாராம். இதுதான் கவனிக்கணும். அப்ப நம்ம மூச்ச நம்ம கவனிக்கும்போது, சாமி நமக்குள்ள வந்து போற மிகப்பெரிய உன்னதமான நிலைய நம்ம என்ன பண்ணலாம்? அடையலாம். இதுக்கு பேரு பிராணாயாமம். இதுக்கு பேர் என்னது? பிராணாயாமம். அப்போ இயமம்ன்றது ஒழுக்கம், நியமம்ன்றது ஒழுக்கத்த கடைபிடிக்கிறது, ஆசனம்ன்றது ஒரு இடத்துல உட்கார்றது, பிராணாயாமம்ன்றது உங்க மூச்ச நீங்க தெரிஞ்சுக்கிறது. இதுதான் உன்னதமான கலை. இந்த உன்னதமான கலைய நீங்கள் கற்ற பிறகு, இதுக்கப்புறம் நீங்க சாப்பாட பெருசா எடுக்கக்கூடாது. மூச்ச மட்டும் தான் சாப்பிடணும். நல்லா இழுத்து சாப்பிடணும். அப்ப இந்த மாரி பிராணாயாமத்த யாரு பிராணாயாமம் செஞ்சு மூச்ச சாப்பிட வராங்களோ, அதுக்கு பிரத்யாகாரம். அது நல்லா மூச்ச மெதுவா இழுத்து சாப்பிடணும். அந்த கலைய குருநாதர் வந்து சுட்டி காமிப்பாரு. எப்படி சாப்பிடணுன்ற கலைய. ஆமா. வயிறார சாப்பிடணும். அப்படி வயிறார மூச்ச இழுத்து சாப்பிடும்போது, சாப்பாடு நமக்கு தேவைப்படாது. பிராணனை யார் ஒருவர் சாப்பிடுகின்றார்களோ, அவர்கள் பிரத்யாகாரம் என்கிற நிலைக்கு வருகிறார்கள். இந்த பிராணன சாப்பிடுற கலை 3லிருந்து 5:20க்குள்ள நல்லா பண்ணலாம். ஓசோன் படலம் பூமிக்கு அருகாமையில் வருகும் பொழுது, இந்த பயிற்சியை செய்பவர்கள் சாகா கலையை பெற்று விடுகிறார்கள். மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஆளாகிறார்கள். இதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இதான் சாகா கலை. இதான் வேகா புனல். இந்த கலையை கற்றுக்கொண்ட பிறகு ஒரு உயிர் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்னு மூச்சு சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் தாரணை. தாரணை அப்படின்னா, தன்னை ஒரு இடத்தில் குவித்தல். பாவிக்கிறது. எப்படி பாவிக்கிறதுன்னா, புருவமத்தில, திருவடியில பாவித்து ஒருமித்து இருத்தல். இந்த தாரணை கைகூடிய பிறகு, மனம் வேற எதுலயும் போய் லயிக்காம, கண்ணு 2ம் போய் அங்கேயே லயிச்சிருக்குதுல்ல, அது அப்படியே தாரணையில இருக்கும். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். மூச்ச சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்ச பிறகு, அப்புறம் தாரணை கிடைக்குது. தாரணைன்னா உங்க ஒளி போய் அங்க ஒடுங்குது. உங்க மனம் ஒடுங்குற இடம் தான் உங்க கண்ணு போய் எங்க ஒடுங்குது? புருவ மத்தியில ஒடுங்குச்சுன்னா, 10 இந்திரியங்களும் ஒடுங்கிடும். அதுக்கு பேரு தாரணை. அப்படி வெறுமனே அங்க புருவ மத்தியில பார்த்தா போர் அடிக்கும். அப்ப என்னத்த பண்றது நானு? அப்படின்னா தியானம் பண்ணணும். தாரணை, தியானம். தியானம் யாரு தியானம் எப்படி பண்றது? தியானம் பண்ற பொருள் என்னவா தியானிக்கிற பொருள் என்னவா இருக்கணும்? இப்போ ஒரு கார தியானம் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடி கார் உங்களுக்கு வேணும். ஒரு ஆடி கார் வந்து வீட்ல நிக்கிற மாரி நீங்க தியானம் பண்ணலாம். இந்த ஆடி கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் குடுக்குற மாரி நீங்க தியானம் பண்ணலாம். அந்த ஆடி கார மெயின்டெயின் பண்றதுக்கு உண்டான எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கிற மாரி நீங்க நினைக்கலாம். அப்படியே அதையே தியானிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு நிலையில்லாத ஒரு பொருள நீங்க தியானிக்கிறீங்க. அப்ப தியானம் என்கிறது என்னன்னா, உங்க பிராணன நிலையானதுல செலுத்த வேண்டும். நிலையில்லாதது செலுத்தக்கூடாது. ஆனா பாழா போன மனம் என்ன பண்ணும்னா, நிலையில்லாததுல போய் நிக்கும். அப்ப இங்க தான் நம்மளுக்கு நல்லது, கெட்டது சொல்லி காமிக்க குருநாதர் தேவைப்படுகிறார். அப்ப தியானம் எத பண்ணணும்னா, சுவாமியினுடைய பெரும் கருணையினால, திருவடி வேண்டும் சாமி, இரவாத இன்ப அன்பு வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ அந்த தியானத்துல நம்ம ஒரு பொருள்ல நிக்கணும்னா, திருவடியில ஆடாம, அசையாம, அப்படியே இமைக்காம பார்க்கணும். யார் ஒருவர் இமைக்காமல் பார்க்கிறார்களோ, அவர்கள் தான் இமயாமலை.
இமைக்காமல் பார்ப்பவர்களுக்கு இமையாத மலை ஒன்று இருக்கிறது. அதுவே புருவ நடுவம். அந்த புருவ நடுவத்துல ஆடாம அசையாம யார் ஒருத்தர் 25 நிமிஷம் 24 நிமிஷம் நிறுத்துறாங்களோ அவர்கள் வாழ்வியல் வெற்றியாளராக ஆகிறார்கள். அதுதான் ரகசியம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. எப்படிப்பட்ட உறவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இந்த பிரபஞ்சத்தை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வந்து அவருடைய தீமை அவர்களும் மோதாது. அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அசர மாட்டாங்க. 2000 பேர் இறந்து போனான்னு செய்தி கேட்டாலும் அமைதியா இருப்பாங்க. இந்த உலகமே அழிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அமைதியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா புருவ மத்தியத்துக்கு வந்துட்டாங்க. புருவ மத்தியத்துக்கு வந்துட்டதுனால அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகம். அப்போ பிராணாயாமம் கிடைச்சு, பிராணாயாமம் செஞ்சு, பிரத்யாகாரன்ற மூச்சு பயிற்சி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தாரணைன்னா புருவ மத்தியில நீங்க லயிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி லயிக்க ஆரம்பிச்ச பிறகு தியானம் பண்ண ஆரம்பிக்க. எதை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன்? இங்கேயும் சாமி சேர்த்து வைக்கிறாரு. நீ என்ன தியானம் பண்றியா? உலகத்து பொருளை தியானம் பண்றியா? நான் வேணுமா? பெண்ணு வேணுமா? இல்ல மண்ணு வேணுமா? இல்ல நான் வேணுமா? பொண்ணு வேணுமா? அப்படி 3 ஆப்ஷன் தர்றாரு. மண்ணாசை வேணுமா? பெண்ணாசை வேணுமா? பொன்னாசை வேணுமா? 3த்தையும் கொடுப்பாரு. பொண்ணு பெண்களுக்கு உண்டானது. பெண்ணு மண்ணு ஆடவருக்கு உண்டானது. மண்ணு எல்லாருக்கும் பொது. இந்த 3 ஆசையும் 2 பேரும் வந்து வாட்டும். 3 ஆசையும் வந்து வாட்டும். அப்ப சாமியோட திருவடி முக்கியமா? சாமி முக்கியமா? நான் முக்கியமா? அது அந்த 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 நிலையில்லாதது வேணுமா? நிலையானது. சாமி அங்க செக் வைப்பார் தியானத்துல. இல்ல சாமி எனக்கு நிலையானது தான் வேணும். அப்ப சாமி என்ன பண்ணுவாரு? அதை கழிச்சு கட்டுவார். அப்போ அட்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்போ சாமி அந்த தியானத்துல நீங்க ஆடிக்காரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை அடம் பிடிக்குது இல்ல, எனக்கு இந்த பொருள் தான் எனக்கு வேணும்ன்றது இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடிக்காரை கொடுத்து உங்களை க்ளோஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீ செத்து போன்னு அனுப்பிச்சிருவாரு. அவ்வளவுதான் முடிச்சு. இன்னொரு வாட்டி பிறந்து வா. அதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நீ உலகம் ஃபுல்லா பாஸ்போர்ட் போய் பார்த்துட்டு நல்லா அனுபவிச்சுட்டு லக்ஸுரியஸா இருந்துட்டு வாழ்ந்துட்டு நீ வா. இன்னொரு வாட்டி பிறந்துட்டு நீ என் திருவடிக்கு வா. இது இப்படிப்பட்ட நிலைமை வேணுமா? தியானத்துக்கு வந்த பிறகு உன் திருவடியே போதும் சாமி, எனக்கு ஆடிக்கார வேணாம், உலகம் பொருள்லாம் எனக்கு வேணாம், நிலையில்லாத காமிச்சு என்னை ஏமாத்த வேணாம், பட்டதே எனக்கு போதும் சாமி. எல்லா லக்ஸுரியஸ் பொருளும் நிலையில்லாதது, எல்லாமே நிலையில்லாதது, எனக்கு நிறைவை தராது, உன்னுடைய திருவடி மட்டும்தான் எனக்கு மன நிறைவை தரும் அப்படின்னு யாரும் ஒருத்தர் தெளிஞ்சிட்டாங்களோ சாமி அவங்களுக்கு என்ன தராருன்னா சமாதி தராரு. சமாதின்னா என்ன தெரியுமா? சாவடிக்கிறது இல்ல. உனக்கு வா சமாதி வைக்கிறேன் வா, உனக்கு சமாதி கட்டுறேன் வாடா அப்படின்றாங்கல்ல. சமாதின்னா என்ன? சாவடிக்கிறதா? இல்ல. சாமி கொடுக்கின்ற பரிசு யாருக்கு? உழைச்சவங்களுக்கு. யாரெல்லாம் ஒழுக்கமா கண்ணீர் விட்டு இறைவனுடைய திருவடியை தேடி 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 அலைஞ்சு இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அது தியானத்துக்கு வந்த பிறகு சாமி கொடுக்கிற கூலி தான் சமாதி. சம ஆதி சொல்லி பாருங்க. சம ஆதி. ஆதியோடு சமமாகிற ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றார். தான் அவனாக அவன் தானாக மாற்றிக் கொடுக்கிறார். அவள் தானாக அவள் தான் அவளாகவும். அப்போ இவ்வளவு தூரம் பயிற்சி பண்ண ஒரு உயிருக்கு சாமி என்ன தர்றாருன்னா சமாதி தர்றாரு. சமன்னா நீ எனக்கு சமமாக அப்படி. இப்ப சுந்தரருக்கு சொன்னார்ல, சுந்தரருக்கு என்ன சொன்னாங்க? தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கே, தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கே, நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானினை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இதுல ஒரு பாடல் ஒண்ணு இருக்குது. இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம்
வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரெனயம் பெருமான். மந்திர மாமுனிவர் இவன் ஆரெனயம் பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. மந்திர மாமுனிவர் இவன் யார் என்று எம்பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அப்போ சுந்தரர் யானை கொடுத்து அனுப்ப, பூமியில இருந்து யானையை கொடுத்து அனுப்புறாரு மேல வர்றதுக்கு. அப்படி மேல வரும்போது இந்திரன் கேட்கறானா, மால் கேட்கறானா, திருமால் கேட்கறானா, பிரம்மன் கேட்கறானா, 7,000 தேவர்கள் எல்லாரும் கேட்கறாங்களா, இவன் யாரு, இவன் இவ்வளவு தேஜஸா இருக்கிறான், இவ்வளவு ஒளி இருக்குது, இவனுக்கு போய் ஒரு யானையை கொடுத்துருக்காங்களா, ஐராவதம் மாதிரி இருக்குது, இது யார் கொடுத்த யானை, இது எங்க இருந்து எங்க போறாங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ மேல இருந்து கேட்டான் ஒரு அசரீரி. இப்படி கேட்டா இவங்க எல்லாரும் கேட்கலாம், யார் இவன், நம்மளுக்கு தெரியாம பூலோகத்துல இருந்து இவன் பூமியில இருந்து எப்படி யானை மேல வரானா, இவன் யாருன்னு. இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சாமி என்ன சொன்னாரா, வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான். எல்லாரும் கேட்டாங்களாம். நம்மளுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் தவம் பண்றோம், இவ்வளவு சித்துக்கள்லாம் அடைஞ்சு வச்சிருக்கிறோம், நமக்கு தெரியாம ஒருத்தன் இவ்வளவு பெரிய தேஜஸா கைலாயத்தை நோக்கி போறான்னா இவன் யாருன்னு கேட்டாங்களாம். அதுக்கு சாமி மேல இருந்து சொன்னாராம், நம்ம சாமி அது சாமி சாமி அதுக்கு சாமி அதுக்கு சாமி சொன்னாரா, நமதமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நமதமர் தோழன், எமது அருமை நண்பன், எமது நம் தமர் நம் மீது அன்பு கொண்டவன், நம்பால் நம்மை தோழன நம்பால் அன்பு கொண்டவன் சொன்னாரா சாமி. இது எல்லாருக்கும் நடக்கும். அப்ப சாமி சொல்றாரா, இது நம் மீது அன்பு கொண்டவன் நம்முடைய தோழன் இவன் அப்படி சொன்னாராம். அப்போ இந்த பேரு வாங்குறது சமாதி நிலை. இந்த நிலைக்கு பேர் தான் சமாதி. சமாதின்னா தன்னை தோழன்னு சொல்றாருல்ல, ஈக்குவல் டு மீ. எஸ், there is no different with him. எனக்கு அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, எனக்கு அவனுக்கும் ஒரு வித்தியாசம். இந்த நிலைக்கு சமாதி. நமது ஊரன் என்றார் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த நிலை தான் சமாதி நிலை. இந்த நிலை கொடுப்பார் சாமி. அப்போ இந்த நிலையை அடையிறதுக்கு என்ன வேணும்? அட்டாங்க யோகம் என்ன சொல்லுது? ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது எல்லாம் சாமி கொடுப்பாங்க. நிச்சயம் கூட பயன்படுத்திக்கணும். அப்போ பயன்படுத்தும் போதுதான் நீங்க நிச்சயம் சாமியோட திருவருள் கண்ணு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு நிலையில நீங்க படிப்படியா அப்படி அந்த எல்லையை தொட்டுடலாம். அப்ப சொல்றாருல்ல, நம்ம தம்ம ஊரன்
என்னுடைய நண்பன், என் தோழன் வரான் பார் அப்படின்னு என்னுடைய நண்பனுங்க, நம்ம தர்மர், நம்ம தம்மர், என்னை தோழமையாக கொண்டவன், என்னை வந்து விருப்போடு எல்லாவற்றையும் கேட்டு பெற்றவன், என்னை திட்டி எல்லாத்தையும் வாங்கினவன், என்னுடைய அப்படியே ஒரு பெரிய உரிமை கொடுத்து வச்சிருந்தார். அந்த மாதிரி சம ஆதி கொடுப்பார், சம ஆதி கொடுப்பார். ஆனா இப்ப சொல்றாங்களே சமாதி, அது சமாதி கிடையாது. சாவடிக்கிறது சமாதி கிடையாது. பீச்சில் வைக்கிறதுலாம் சமாதி கிடையாது. அது பணம். பணத்துக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? பக்தியில இருந்தவங்களுக்கும் பக்தியில் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பரீட்சை ஒழுங்கா 365 நாள் உட்காந்து படிச்சவனுக்கும் விட்டு அடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இல்ல. கள்ள பணம் வச்சிருக்கவனுக்கும் நல்ல பணம் வச்சிருக்க வித்தியாசம் இருக்குது இல்ல. உழைச்சு சம்பாதிச்சவனுக்கும் உழைக்காம சம்பாதிக்க வித்தியாசம் இருக்குல்ல. கணக்குல வந்த பணத்துக்கும் கணக்குல வராத பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரிதான். அப்ப உழைச்சவங்க யாரோ அவங்களுக்கு சமாதி கொடுக்கிறாரு. யார் பக்தியா இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குறாரு. அப்ப சம ஆதி கொடுக்கும்போது அவனுக்கு நெஞ்சு நீரா என்ன பண்றீங்க? நீங்க நெஞ்சு தூக்கி நடக்குது. பொம்பளையா இருந்தா ஈஸ்வரியா மாறுவீங்க, ஆம்பளையா இருந்தா ஈஸ்வரனா மாறுவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப தேடி 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 தேடின பொருளாவே நீங்க மாறுறீங்க. அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் சமாதி. அப்போ இந்த அட்டாங்க யோகத்துல சமாதி நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் அட்டமா சித்தி சாமி தராரு. அதுவும் பரிசா தராரு. எப்படி தராரு? பரிசா தராரு. அந்த அட்டமா சித்தியில என்ன இருக்கு? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், அனிமா. ஐயா இருக்கீங்களா? யார் அவரு? பெருமலையா? அனிமா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம். பிரகாமியம் முடிஞ்ச பிறகு ஈசத்துவம், அப்புறம் வசித்துவம். இந்த 8 சித்தி கொடுக்குறாரு. அதனாலதான் நான் சுந்தரேஸ்வரர் கோயில்ல சொன்னேன். சுந்தரேஸ்வரர் கோயில்ல போனா எல்லாம் வல்ல சித்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போனா 8 சித்தி அவர்கிட்ட இருக்கு. அப்ப 8 சித்துக்களும் நீங்க அடையணும். அட்டமா சித்தி நீங்க அடையணும்னா நீங்க பேசிக்கல உழைச்சிருக்கணும். நோகாம நோம்பு கும்பிட முடியாது. பேசிக்கல அடிப்படையில இருந்து சாமி கிட்ட கண்ணில போராடி போராடி அவர்கிட்ட அழுது 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 நீங்க திருவடியில வந்து நோக்கும்போது உங்களை தேடி சாமி வராரு. நீங்க எங்க போக வேண்டாம், நீங்க அழுதாலே போதும். நீங்க எங்க போக வேண்டாம், சாமி உங்களை அழுது என்ன பண்ணுவாங்க? திருவடியில வந்து சேர்த்துருவாரு. அப்போ ஒவ்வொரு நிலையில நீங்க பக்குவப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி சாமி வந்து நிப்பாரு. அப்படி நிற்கும் போது கிடைக்கிற பரிசு தான் அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்தி பெருமைகளை சொல்லி வர ஒரு பாட்டு தான் 53வது பாட்டு. அந்த 53வது பாட்டு என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்க போறோம். சிவபெருமான் இந்த ஒரு பாட்டை விளக்குறதுக்கு நான் பிளாஷ்பேக் மாதிரி என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நான் உள்ளெல்லாம் போய் பேசிக்கலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப இவ்வளவு உழைச்சாதான் இங்க வர முடியும். சமாதி நிலையை போய், சமாதின்னா செத்து போறது கிடையாது. சத்து போகுதுன்னா உயிர் போறதுன்னு அர்த்தம். செத்து போன பிறகு வைக்கிறது சமாதி கிடையாது. செத்து போனது வைக்கிறது சமாதி கிடையாது. என்னன்னா பணம் இருக்கிறதுனால எல்லாம் சமாதி கட்டுறாங்க. அது இல்ல. யார் ஒருத்தர் தவத்துல கை அடங்கி கால் அடங்கி மூச்சு பயிற்சி செஞ்சு யார் ஒருத்தர் தவத்துல உட்கார்ந்தாங்களோ அதுதான் தவம் கூடி பூர்வமதில் நின்று நிதானமா அனுபவிச்சு உண்மையை உணர்ந்து மூச்சை வெளியே விடாம யார் ஒருத்தர் நிறுத்தி அழகா அப்பா அடி சிவபெருமான் திருவடியை அடைஞ்சு அங்க ஆனந்த விட்டுரு. சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா உயிர், சித்துன்னா சிவபெருமான். சத்து சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்தாகிய உயிர் தனக்கு மூலமா இருக்கிற சிவனை தொட்டு அதுக்கு மூலமா இருக்கிற சிவத்தை தொடும்போது சிவத்தை தொட்டுச்சுன்னா ஆனந்தம் தான். அதுதான் சச்சிதானந்தம் பேர் வைக்கிறாங்கல்ல குழந்தைக்கு. பாப்பா சச்சிதானந்தம் அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல. சத்து சித்து ஆனந்தம். நீ முதல்ல சத்தை கண்டுபிடி, அதுக்கப்புறம் சித்தை கண்டுபிடி, அதுக்கப்புறம் ஆனந்தத்தை கண்டுபிடி. அப்ப சிற்றின்பம் பேரின்பம். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது சிற்றின்பம், சாமியோட இன்பம் பேரின்பம். அப்ப திருவடியில் நமக்கு என்ன கிடைக்குது? பேரின்பம் கிடைக்குது. அப்ப சிற்றின்பத்தின் வழியாக நம்ம எங்க போறோம்? பேரின்பத்துக்கு போறோம். அப்ப இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. அப்ப விட்டு வெளியே ஓடி இல்லாம ஓடக்கூடாது. இருந்த இடத்துல இருந்தே நம்முடைய உறவுகளை கையில வச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு கோச்சுக்கின்னு திருவண்ணாமலைக்கு போகாம துணியை சுட்டிக்கிட்டு போய் ஆண்டியா போறேன் சாமியாரா போறேன்னு சொல்லாம இருந்த இடத்துல இருந்து யார் ஒருவர் எதிர்கொள்கிறார்களோ அவர்களே தைரியவான்கள். யார் ஒருத்தருக்கு தைரியம் இருக்குதோ அவங்க தான் மோட்சத்தையும் முக்தியும் அடைய முடியும். ஓடி போய் ஒளிறவங்களுக்கு மோட்சமும் முக்தியும் கிடைக்காது, பக்தியும் கிடைக்காது. அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுவதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்போ
அந்த 8 அங்க யோகங்களும் செஞ்சவங்களுக்கு அட்டமா சித்தி சாமி தருவாரு, சமாதி தருவாரு. சமாதி வந்த பிறகு இப்ப சுந்தரர் பாட்டு பாடின இல்லையா, சமாதி நிலையை கொடுப்பாரு. சமாதி நிலையை கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? அட்டமா சித்தி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அனிமா, கரிமா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், தாரணை, பிரகாமியம், அப்புறம் ஈசத்துவம், வசித்துவம், சித்துக்கெல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட 8 சித்த பத்தி தான் இந்த பாட்டு சொல்ல வருது. பார்க்கலாமா? பேரொளியாகிய பெரிய வெட்டையும் பாருளியாக பதைப்பற கண்டவன் தாரொளியாக தரணி முழுதுமாம் ஓரொலியாகிய காலொலி காணுமே. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, பேரொளியாகிய பெரிய வெட்டையும், அந்த 8ன்றது என்னன்னா 8 சித்து. அந்த 8 சித்தையும் எவன் ஒருத்தன் எனக்கு வேணான்னு சொல்றானோ அவன் கெட்டிக்காரன். ஏன்னா சமாதி நிலையை அடைஞ்சிட்டான், இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டான். இறைவனுடைய திருவடியை அடைஞ்ச பிறகு சாமி என்ன தராரா, நீ என்ன மாதிரியே படைக்கிற தொழில் செய், என்ன மாதிரி காப்பாத்துற தொழில் செய், என்ன மாதிரி நீ முடிக்கிற தொழில் செய், என்ன மாதிரி நீ மறைக்கிற தொழில் செய், என்ன மாதிரி நீ என்ன பண்ணு, என்ன பண்ணு, அருள்ன்ற தொழிலை செய்யறான்னு சொல்லிட்டு 5 தொழிலும் கொடுப்பாராம். நல்ல புத்திசாலி என்ன பண்ண மாட்டான், சாமி உன் காலில் கூட விழுந்துடுறேன், இந்த படைக்கிற வேலை, காப்பாத்துற வேலை, அழிக்கிற வேலை, அப்புறம் மறைக்கிற வேலை, இந்த 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 வேலையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. காரைக்கால மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா, இரவாத இன்ப அன்பு, அதுல சொல்லுங்க ஒரு வார்த்தை, இரவாத இன்பம், அதை கொடுத்துருங்க. அப்படி பிறப்புண்டெങ്കിൽ மறவாமை வேண்டும், இன்னும் மீண்டும் பிறப்புண்டெങ്കിൽ உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் மீண்டும் பிறப்புண்டு உன் திருவடி மறவாம இருக்கணும். மீண்டும் பிறப்புண்டெങ്കിൽ உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது என் அடியின் கீழ் இருக்கேன் என்றார். புரிஞ்சுச்சா? அப்போ நல்ல அடியார்கள் அட்டமா சித்தியை விரும்ப மாட்டார்கள். பார்த்துட்டு அதுல வெறுப்பு வந்துடும். அதான் இந்த பாட்டு சொல்லுது. பேரொளி ஆகிய பெரிய வெட்டையும் பார்வொலியாக பதைப்பற கண்டவன் பதைப்பில்லாம அதை பார்த்துட்டான். 8 சித்தையும் கண்டுபிடிச்சிட்டான். தன்னை சுருக்க முடியும், தன்னை விரிக்க முடியும், தன்னை மறைச்சிக்க முடியும், காற்று போல பறக்க முடியும், எல்லா வித்தையும் கண்டுபிடிச்சிட்டான். 14 லோகத்தில் தன்னை இருக்க முடியும். அப்ப எல்லா வித்தையும் கத்துக்கினாலும் தாரொலியாக தரணி முழுதுமாம் 8 ஒளி ஆகுது. அந்த 8 ஒளியா பிரிஞ்சு இருக்காம அதுல எல்லாம் மயங்காம ஒரு சாதகன் ஓர் ஒளி ஆகிய காலொலி, கால்னா காற்று, காலில் என்னது கூட சொன்னேன், காலில் விடறவங்க சொன்னேன், கால்னா காற்று, காலில் நேரடியா காலில் விடக்கூடாது, கால்னா மூச்சு, இடது மூக்கு வழியா இடது நாசி வழியா உங்களுக்கு காத்து வருதுன்னா சாமி சிதம்பரத்துல ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வலது நாசி வழியா காத்து வருதுன்னு சொன்னா சாமி உங்களுக்கு மதுரையில ஆடிட்டு இருக்காருன்னு, வெள்ளியம்பதியில ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஓர் ஒளியாகி காலொலி காணுமே. அப்போ மூச்சு வழியாக இறைவன் ஒளியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்கள் மூச்சையே ஒளியாக பார்ப்பார்கள். அப்போ அட்டமா சித்தி அவங்களுக்கு தேவைப்படாது, நமக்கு வேணாம், அதெல்லாம் போய் அப்படி வேணான்னு சொன்னாதான் சாமி கொடுப்பாராம். இதுல ஒரு பெரிய கூத்து இருக்கும். எப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்களோ அப்பதான் ஒரு பொருளை கொடுப்பாரு. இது ஒரு எதிர்வினை. இது ஒரு எதிர்வினை. இது நேத்து கூட முந்தா நாள் ஒரு அடியார் சொன்னார், அட விடுங்க ஐயா, நீங்க எதுவும் வேணான்னு விட்டுருங்க, கல்யாணமாவது அதுவாது விடுங்க அப்படின்னு. எப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்களோ அப்பதாங்க ஐயா உங்களுக்கு உடனே நடக்க. அது தெப்பக்குளத்து பிள்ளையார் கோயில் பூசாரி சொன்னார், எனக்கே லேட் மேரேஜ் தாங்க ஐயா, நான் சுத்தமா வேணான்னு தான் இருந்தேன் நானு, இதுக்கு எதுக்குடா வம்பு, நமக்கு இனி எந்த சகவாசம் நம்ம கூடவே கூட நம்ம மட்டும் தனியா இருந்துட்டு நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஐயா. புடிச்சு வச்சாரு பாரு சாமி, கோத்து வச்சாரு. ஒரே ஒரு குழந்தை வந்துருச்சு, இப்போ குடும்பத்துல தான் இருக்கிறாரு. சிரிப்பான சிரிப்பு எனக்கு தாங்க முடியல. வேணான்னு சொல்லுங்க சாமி, சாமி உங்களுக்கு பண்ணி வச்சிருவாரு. நீங்க எப்ப கேட்டீங்களோ அப்ப கொடுக்க மாட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விரும்புகிற பொருள் நமக்கு தூரமாயிடும். தூரமா வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் கெட்ட வந்துடும். இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இந்த இயற்கையை புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதையும் விரும்பவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. சாமி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பொழுதும் தருவோய் நீ. நல்ல மனநிலை இல்ல, மாணிக்கவாசகர் மனநிலை. ஏன்னா அவருக்கு தெரியும் விரும்புனா சாமி தூரம் பாக்கிடுவாரு. சரி, அப்படி வேணான்னு சொன்னா திருப்பி என்ன பண்ணுவாரு, அதை தான் முன்னாடி வைப்பாரு. இது நல்லா தெரியும் சாமிக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க,
இதை யாரும் எந்த ஒரு சாதகரும் அட்டமா சித்தியை விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் இந்த அட்டமா சித்தி தலைப்பின் கீழ 63 பாட்டுக்கு மேல இருக்குது. திருமந்திர பாட்டு நம்ம விளக்கிட முடியுமா? இருந்தாலும் சாமி ஏதோ சொல்ல வராங்க. திருமூல நாயனார் இந்த அட்டமா சித்தி பத்தி தெளிவா சொல்ல வர்றாரு. அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு நம்ம போலாம். என்ன சாமி ஒரே தலைப்புல இதே கதையை பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதின பாட்டு இது. 3000 வருஷம். 3000 பாட்டு இது. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய மெய்ப்பொருள் இது. பேரொளியாகிய பெரிய அவ்வெட்டையும் பார்வொளியாக பதைப்பற கண்டவன். அந்த 8 வித்தையும் கத்துக்கினவன் தார்வொளியாக தரணி முழுவதும் பூமியில இருக்கிற எல்லா பொருளையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருமா? எப்படி? அமெரிக்காவில் ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட இங்க கேட்குமா? கடலில் உள்ள ஒரு மீன் முட்டையிட்டா கூட கேட்கும். அந்த அளவுக்கு தார்வொளியாக தரணி முழுவதும் ஓரொளியாக காலொளி காணும். அப்ப எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல், எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய ஆற்றல், மிக அற்புதமான, மிக ஒரு அண்டத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான விளையாட எல்லாம் கிடைச்சாலும் அட்டமா சித்தியை விரும்ப மாட்டாங்களாம். யாரு யாரு உண்மையான அடியார்கள்? யாரு? நம்ம காரைக்கால் மேயர் கேட்டாங்க இல்லையா? அதான் எண்ணிலி சித்திகள் என்னை ஊறுதல் ஆகாதேன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். எத்தனை சித்திகள் எனக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம் சாமி. திருவடியே போதும், திருவடியே போதும், திருவடியே போதும், திருவடியே போதும். அப்படி உரையிறதுனா ஒரு நல்ல அடியாருக்கு அழகு. எத்தனை செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தல்ல சிற்றம்பலமே செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அப்ப எது செல்வம்? திருவடிதான் செல்வம். அதுல நம்ம திளைக்கணும். ஆடாம அசையாம பார்த்து 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 இந்த உலகத்தை விட்டு 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 பல பேர் நின்று 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 கூடிடணும். அப்படி கூடிடுச்சுன்னா அதான் செல்வம். ஆமா, அதான் சமாதி. அந்த நிலையை நம்ம எல்லாரும் அடையணும்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த பாட்டினுடைய அர்த்தம் நம்ம பிராணனே ஒளியாக, நம்ம பிராணம் சுவாசிக்கிறோம்ல அந்த வாயுவே உயிர் காற்றாக, நெருப்பு காற்றாக நினைச்சுக்கணும். சாமியோட நெருப்பு தான் உள்ள வந்து போதும் நம்ம நினைச்சுக்கணும்னு இந்த பாட்டு சொல்லுது. அதாவது ஓரொலி ஆகிய காலொலி காணுமே. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுக்குற, எல்லாவற்றுக்கும் ஒளியாகவும் எல்லாவற்றுக்கும் ஒளியாகும், அதாவது சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் ஓசையாகவும் ஒளியாக இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு மூச்சாக இருக்கின்றான். அந்த மூச்சின் வழியாக நீங்கள் நாதத்தையும் விந்தையும் அதாவது ஒளியை நீங்கள் அடையலாம். அப்பனா குருநாதருடைய அருள் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்க அடையலாம்னு சொல்லி, நம்ம எல்லாம் இதுகாரம் பிறந்து மொழி பயின்று நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நம்மள எல்லாம் வழிநடத்தின அத்தனை குருநாதர்களுக்கும் மனம் மொழி மெய்களாலே உடல் பொருள் ஆவி சமர்ப்பித்து இப்படி ஒரு களத்தை அமைத்து கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலை அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்லம் தரும் கழுமல வல்லுநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்குங்களே. ஆயிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தன்னிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் மான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வாங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விகிதத்தில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல், அதாவது மெய்ஞானத்தவம் என்று சொல்லக்கூடிய திருவடி பணிதல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.